இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், பவுல் சொல்லுகிறார், துன்பப்படுவார்கள். யாவரும் கிறிஸ்து இயேசுக்காக வாழணும், தேவ பக்தியா வாழணும்னு மனதாய் இருக்கிற யாவருமே துன்பப்படுவார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அது என்ன பண்றது? அதை வச்சுக்கிட்டு அப்போ இப்படிப்பட்ட வசனங்கள் அவங்களுக்கு தெரியல, வேதத்தினுடைய முழு போதனையை அவங்க கவனிக்கல, ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆகவே அவங்களுக்கு ஆழம் இல்லை. ஆழம் இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஓரளவுக்கு. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வர்றப்போ அது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அது அவங்களை அப்செட் பண்ணிடுது. தேவன் மேலேயே ஒரு கசப்பு உண்டாயிடுது. அதுக்கப்புறம் அவர் உருப்படியாக நம்ப முடியல, அவருடைய வசனத்தை உருப்படியாக கவனிக்க முடியல. ஆழம் இல்லை. சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியானிட்டி, மேலோட்டமான கிறிஸ்தவம், மேலோட்டமான விசுவாசம், மேலோட்டமான அறிவு, வேதத்தை குறித்த அறிவு, மேலோட்டமான விசுவாசம், மேலோட்டமான ஒரு ஃபாலோயிங் ஜீசஸ் சொல்லலாம். இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஆழத்தை கொண்டு வரணும். வேதத்தை குறித்த அறிவில் ஆழம் இருக்கணும், விசுவாசத்தில் ஒரு ஆழம் இருக்கணும் இல்லையா? அது எப்படி ஆழத்தை கொண்டு வர்றது? அதுக்கு முன்னால் இதை சொல்லிடுற பாருங்க. ஒருவேளை சிலர் இன்னைக்கு பிரச்சனையின் மத்தியில் இருந்தால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா நீங்கள் ஒரே அப்செட்டாக இருக்கலாம். ஆமாங்க, நான் எனக்கு அப்படி தாங்க ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களை அதுலேருந்து மீட்டெடுப்பார். நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய வார்த்தை அதுதான். இது பொதுவாக நான் போதிக்கிற வார்த்தை. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இன்னைக்கு இருந்தீங்கன்னா, ஆமாங்க எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க பிரச்சனை, அதுலேருந்து எனக்கு ஒரே கசப்பாயிடுச்சிங்க, தேவன் மேலேயே ஒரு கசப்பு. தேவன் உங்களை மீட்டெடுப்பார். கொஞ்ச காலம் காத்திருங்க, பொறுமையாக இருங்க. அதுலேருந்து வெளியே கொண்டு வந்த பிறகுதான் உங்களுக்கு புரியும் எப்படி அவர் தீமையை நன்மையாய் திருப்ப முடியும்னு. கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த வார்த்தையை தான் கேட்கணும் முதல்ல. ஆனால் மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட விதத்தில் நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த மாதிரி நிலத்தில் நாம் விழுந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஆட்களாய் ஆகிவிடக்கூடாது. அதை எப்படி சால்வ் பண்ணுறது? எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, முன்னாலே கொஞ்சம் ஆயத்தம் ஆயிக்கணும், அந்த ஆழத்தை உண்டாக்கணும். தேவனுடைய கிருபையினால உங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு ஆழம் உண்டாகணும், உங்கள் அறிவுக்கு ஒரு ஆழம் உண்டாகணும். தேவனுடைய வசனத்தை முழுமையாக கவனிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச வசனங்கள் மட்டும் இல்லை, எல்லா வசனங்களையும் கவனிக்கணும். வேதத்தினுடைய ஒட்டுமொத்த போதனையை கரெக்டாக புரிஞ்சிக்க முயற்சியிடணும். பிரச்சனைகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு வரலாமா, வராமல் இருக்கலாமா? வரலாம். இன்னும் கேட்டால் வசனத்தின் நிமித்தமாகவே வரலாம். இயேசுவின் பேரில் உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாகவே வரலாம். ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். தப்பு செஞ்சாதான் பிரச்சனைன்னு யார் சொன்னா? இயேசு என்னங்க தப்பு செஞ்சார்?